டூரிங் டாக்கீஸ் படத்தோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் 2 கதை கொடுத்துருக்காரு. முதல் ஹாஃபில் வந்துட்டு ஒரு கதையும், 2வது ஹாஃபில் ஒரு கதையும். இது புதிய முயற்சின்னே சொல்லலாம். கிறிஸ்தவரான எஸ்.ஏ. சந்திரசேகரன் வந்துட்டு அவரோட 25 வயதில் மார்வாடி பெண்ணான பாப்ரி கோஸை வந்து காதலிக்கிறாரு. இவங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு எஸ்.ஏ. சந்திரசேகரனோட அம்மா வந்து சம்மதம் தெரிவிக்கு. இவர் வந்து சர்ச்சில் வந்துட்டு இந்த மேரேஜுக்கு வந்து அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வர சர்ச்சுக்கு வந்து மேரேஜுக்கு வராதனால அவங்க வீடு தேடி போய் பார்க்குறாரு. வீடு பூட்டிருக்கு. அங்கே இருக்கவங்கள விசாரிச்சதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து இவங்களோட மேரேஜ் தெரிஞ்சதுனால இவங்க 2 பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயோ போய்ட்றாங்க. ஆனால் எங்கே போனாங்கன்ற விவரத்தை சொல்லாதனால எஸ்.ஏ. சந்திரசேகர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 50 வருஷமாக வந்து அந்த ஹீரோயினை தேடி, அதாவது அவர் லவ்வரை தேடி கிடைக்காதனால அவர் வந்து ரொம்ப விரக்தியான நிலையில் போயிடுறாரு. அப்புறம் வேறு ஒரு நண்பர் மூலமாக ஹீரோயின் வந்து சிம்லாவில் இருக்க தெரியாரு. உடனே அவர் உடம்பு சரியில்லைன்றதை பற்றியும் அவர் கவலைப்படாமல் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் ஹீரோயின், அதாவது தன்னோட லவ்வர் பாப்ரி கோஸை தேடி சிம்லா போகிறாரு. அங்கே போய் அவர் தன்னோட மேரேஜ்க்காக வாங்கியிருந்த மோதிரத்தை தான் இறக்கிறதுக்குள்ளே கொடுக்கணுன்ற முடிவு பண்ணுறாரு. இறுதியில் அவர் தன்னோட காதலியை போய் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த மோதிரத்தை கொடுத்தாரா இல்லையான்றது முதல் கதை. எப்பவுமே வந்து இயக்குனரான எஸ்.ஏ. சந்திரசேகரன் டைரக்ஷன்லேயே நம்ம எல்லாம் பார்த்து முதல் முறையாக ஒரு கதாநாயகன், அதாவது ஹீரோ ரோலில் நடிச்சிருக்கிறது, அதுவும் இந்த வயசில் நடிச்சிருக்கிறது பெரிய விஷயம். அவர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறது எதுவும் இல்லை. ஆனால் மக்கள் வந்துட்டு அவரை ஹீரோவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முகத்தில் வந்து ரொம்ப, அதாவது 50 வயசு மேலே 75 வயது ஒரு முதியவராக வந்து தோற்றம் அளிச்சிருக்காரு ஃபஸ்ட் ஹாஃபில். அது நடிப்பை பொறுத்த வரைக்கும் குறை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வர பாப்ரி கோஸும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஹீரோ சரி, ஹீரோயின் சரி, மற்ற கேரக்டர் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ 2வது பார்ட்டோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஜெயபாலன் மற்றும் ரோபோசங்கர் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக மணல் கடத்தல் வேலையில் ஈடுபடுறாங்க. இதை தட்டி கேட்குற தாசில்தாரை வந்துட்டு அவங்க வந்துட்டு வண்டியை வச்சுக்கொண்டு அவங்க புதைச்சிடுறாங்க. அங்கே இதை பற்றி விசாரிக்க ஒரு தனியார் தொலைக்காட்சியிலேருந்து அஸ்வின் காயத்ரி அந்த ஊருக்கு வராங்க. இதே ஊரில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் சுனுலக்ஷ்மி இருக்காங்க. அவங்க தாய் தந்தை எழுந்த நிலையில் அவரோட தங்கையோட அக்கறையாக பார்த்து வராங்க. ஒரு நாள் வந்து அவங்க தங்கை பள்ளிக்கூடத்துலேருந்து போயிட்டு வர போது ரோபோ சங்கர் சுனுலக்ஷ்மி, அதாவது நாயகி சுனுலக்ஷ்மியோட தங்கையை வந்துட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டு போட்டுடுறாரு. அப்புறம் மக்கள் எல்லாரும் தற்கொலை நம்ப வச்சிடுறாரு. ஆனால் சுனுலக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க, அவங்க தற்கொலை செய்யல, ரோபோ சங்கர் தான் வந்துட்டு கொலை பண்ணார்னு அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அதனால் அவர் பழி வாங்க முயற்சி பண்ணுறாரு. இது வந்து சில படத்தில் இந்த மாதிரி இருக்கும், பட் இது கொஞ்சம் புது முயற்சி. ரோபோ சங்கர் எப்படியாவது பழி வாங்கணுன்றது தான் இந்த கதை செகண்ட் ஹாஃப். ஸோ இதில் என்னென்னா 2வது பார்ட்டில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. சுனுலக்ஷ்மி வந்து கிராமத்து பெண்ணாக வந்து கச்சிதமாக பொருந்திருக்காங்க. எல்லோரும், அதாவது செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் புது முகமாக இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு, அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் ஹீரோ ப்ளஸ் டைரக்டர் ரொம்ப அருமையாக எல்லாரையும் வந்து வேலை வாங்கியிருக்காரு. ரோபோ சங்கர் நம்ம எல்லாமே காமெடியாக பார்த்துருப்போம் விஜய் டிவியில் மற்ற ப்ரோக்ராமில். இந்த படத்தில் வந்து முழு வில்லனாக வராரு. அவர் வந்துட்டு நம்ம காமெடியாக பார்த்து இந்த படத்தில் வில்லனாகவே முதல்ல ஏற்றுக்க முடியலனாலும் அவர் நடிப்புனால எல்லோரும் கவர்றாரு. அவர் கூட வில்லனாக இன்னொரு வில்லனாக வருது ஆடுபுகலம் ஜெயபாலன். அவரோட கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் 2 படத்தோட கதையும் பார்த்திங்கன்னா வெவ்வேறாக இருந்தாலும் 2 படமும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் இளையராஜா வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் ஒளிப்பதிவு வந்துட்டு அருண் பிரசாத் வந்து சிம்லாவில் வந்து சிம்லாவோட அழகையே வந்து நம்ம கண்ணுக்கு எதிரில் கொண்டு வந்திருக்கு. மொத்தத்தில் டூரிங் டாக்கீஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே மக்கள் பேசுகிற விஷயமா டாக்கிங்காக தான் இருக்குது.